ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம விலாகில் வந்து கச்சேரி விலாக் தான் இன்றைக்கி நம்ம வந்து ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். நாங்கள் இப்போ வந்து மார்னிங் கச்சேரி போயிட்டுருக்கோம். டைம் 7:30 ஆகுது. சரியான மழை. பின்னாடி சிங்கர்ஸ் எல்லாருமே தூங்கிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்தில் ரீச் ஆகிடும். மார்னிங் எதுவும் சாப்பிட்லாங்க. ஸோ போகிற வழியில் ஒரு டீ, வடை, அப்புறமா வந்து உப்புமா, கேஸ் எரியெல்லாம் இருந்துச்சு. ஸோ அதை அப்படியே சாப்பிட்டுட்டு கிளம்புறோம். நல்லா கிளைமேட் வேறு. சிங்கர்ஸும் யாருமே சாப்பிட வரல, இல்லை தூக்கம் வருதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்படியே விட்டுட்டோம். நாங்கள் அப்படியே சாப்பிட்டுட்டு கிளம்புறோம். ஸ்பாட்டுக்கிட்ட ரீச் ஆகியாச்சு. மழை இன்னும் ஸ்டாப்பே ஆகலை. அங்கே ஸ்டேஜ் எப்படி போட்டிருக்காங்கன்னு தெரில. இது ஒரு கிராமம், வில்லேஜில் நடக்குது மேரேஜ். சரியான கிராமங்க. மழை வேறு அழகாக பெஞ்சிட்டு இருக்குது. நல்ல சாங் வேறு, பழைய சாங்லாம் போடுறாங்க. இந்த கிராம சைடு கல்யாணம் இருந்தால் அப்படி போடுவாங்க, அந்த மாதிரி சாங்கு. அப்படியே தூரத்தில் ஆடெல்லாம் வந்துட்டு இருக்கு. ஆடு மாடு செம்ம, பார்க்குறதுக்கே செம்மையாக இருக்குதுங்க வைபு. சிங்கர்ஸ்லாம் இறக்கி விட்டாச்சு. நான் ட்ரெஸ் வந்து வீட்டிலேயே மோஸ்ட்லி மார்னிங் மாற்றிட்டு வந்துடுவேன். காரில் வந்துட்டு மேக்கப் போடுவேன். ஏன்னா எனக்கு சில இடத்துல இடம் வந்து ரொம்ப நீட்டாக இருக்காது, கம்ஃபர்டபுள் இருக்காது. ஸோ அதனால் வீட்லேயே வந்து ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுவேன். மேக்கப் மட்டும் காரில் போட்டுப்பேன். அதுதான் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ இப்போ மேக்கப் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகிடும். உங்களுக்கு நான் வந்து மேக்கப் வீடியோ என்னோட இன்னொரு சோலோ ஐடியில் நான் போட்டிருப்பேன். அதை போய் செக் பண்ணுங்கள். ஓகே, அதோட லிங்க் வேணால் நான் கீழே கொடுக்குறேன். ஓகே கைஸ், ஃபைனலி ஐலைனர் எல்லாம் போட்டாச்சு. இனி லிப்ஸ்டிக் போட்டு ரெடியாகி போக வேண்டியதான். மேக்கப் போட்டாச்சு. தூங்காமல், நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் இங்கேருந்து தூங்கிட்டுருக்காரு. தூங்க முடிஞ்சி. நல்ல மழை பெய்யுது வெளியே. ஸோ நல்ல தூக்கமும் வருது. சரியா கேட்கல. ஃபைனலாக ரெடியாகி ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. சிங்கர்ஸும் ஆல்ரெடி எனக்கு முன்னாடியே வந்துட்டாங்க. ஸோ இப்போ ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆக போகுது. அதுதான் பொண்ணு மாப்பிள்ளை பின்னாடி இருக்கிறாங்க. கிராமத்தில் கல்யாணம் இப்படி தாங்க நடக்கும். வீட்டிலேயே வெளியே வந்து ஸ்டேஜ் போட்டு அந்த மாதிரி பெருசாக பண்ணுவாங்க. வேறு லெவலில் இருக்கும். யாரெல்லாம் கிராம கல்யாணம் போயிருக்கவங்க கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. ஃபைனலி கச்சேரி முடிஞ்சாச்சு. போய் சாப்பிடணும். நான் வீட்டிலேருந்து சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன். ஸோ அந்த சாப்பாடு தான் இன்றைக்கி சாப்பிட போகிறேன். ஏன்னா சில இடத்துல சாப்பாடு செட் ஆகாது, அதனால கொண்டு வந்துட்டேன். ஒரிஜினல் ஆடியோ போட முடியல, பிகாஸ் வெளியே வந்து சினிமா சாங்லாம் இருக்கிறனால காப்பிரைட் ஆகிடுது. நான் இங்கே சும்மா வெளியே நிற்கும்போது சூரியகாந்தி பூ நிறைய தான் கூட்டமாக நிற்கும். இது தனியாக ஒன்று நிற்குது. ரொம்ப அழகாக இருந்ததுங்க பார்க்கறதுக்கு. பறிக்கலான்னு போனேன். சரி வேண்டாம் அப்படி சொல்லிட்டு வந்துட்டேன். ரொம்ப அழகாக இருந்துங்க. இதுதான் நேரில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ பறிக்கிறதுக்கு மனசு இல்லை. ஹாய் காய்ஸ், ப்ரோக்ராம் முடிஞ்சாச்சு. ஐயோ, ஒரு மானு குட்டிச்சு. கண்ணுக்குட்டி. கண்ணுக்குட்டி. ஓகே காய்ஸ், ப்ரோக்ராம் முடிஞ்சாச்சு. இப்போ நாங்கள் வந்து ப்ரோக்ராம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். ஓகே, நம்ம வந்து சார் நீங்கள் நான் என்ன சொல்கிறது, அது ஒன்றும் இல்லை. ஓகே, ப்ரோக்ராம் எப்படி இருந்துச்சு? நம்ம டீமை பற்றி ஏதாவது சொல்லுங்கள். நம்ம டீமை பற்றியா? நவீன் கேள்வி. நல்லா இருந்த ப்ரோக்ராம். அப்படியா? எங்கள் டீமை பற்றி ஏதாவது சொல்லுங்கள் நவீன். தமிழ் பேசுங்க. தமிழ்ல நல்ல டீம். எங்க டீம்ல உங்களுக்கு என்னெல்லாம் வந்து பிடிக்கும்? என்னெல்லாம் வந்து தினேஷ் அண்ணா பிடிக்கும். ஓகே, அவர்தான் எல்லாத்துல மெயின். Thank you. ஓகே, அப்புறம் வந்து சோனா நீங்க நீ சொல்ல மாட்டியா? மஞ்சள் அழகா இருக்கு. ரைஸ் கட் ஆயிடுச்சு. நம்ம சோனா அவங்க வந்து மிகப்பெரிய
ஒரு டான்ஸர் அவங்க அப்புறம் இன்னொரு டான்ஸர் மறைஞ்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த டான்ஸர் கிட்ட நம்ம பேசிக்கலாம். ஹாய் சோனா, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க. நம்ம டீமோட எப்படி இன்னைக்கு ப்ரோக்ராம்லாம் எப்படி இருந்துச்சு? இன்னைக்கு ப்ரோக்ராம் வேற லெவல். ஓகே, இன்னைக்கு தான் கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் ப்ரோக்ராம் வந்திருக்கு, கொஞ்சம் லாங் டேஸ்க்கு அப்புறம் இன்னைக்கு தான் வந்திருக்கு. ஓகே, நல்லா பெர்ஃபெக்ட்டா பண்ணி கொடுத்துருக்கு இன்னைக்கு ப்ரோக்ராம். சரி, ஓகே. நம்ம டீமை பத்தி என்ன நினைக்கிறீங்க? டீமை பத்தி நல்ல டீம், இன்னைக்கு வரைக்கும் எந்த ப்ராப்ளமும் இல்லாம கரெக்டா போயிட்டு இருக்கு டீம். ஓ, ஏரல் வர வந்ததுக்கு உங்க அந்த அனுபவ எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க. அது ஒரு நாள் வடசேரியில விட்டுட்டு போயிட்டாங்க. வடசேரியில நான் தக்கலை தாண்டி வந்துட்டேன், ஒரு 20 மினிட்ஸ்க்குள்ள வரேன்னு சொல்லியிருந்தேன், அதுக்குள்ள விட்டுட்டு போயிட்டாங்க. சரி, ஓகே, இனி வேற வழியே இல்ல, வேற வழியே இல்ல. திருநெல்வேலி பஸ் பிடிச்சு திருநெல்வேலி போய் திருநெல்வேலியில இருந்து ஏரல்னு சொன்னனால ஏரல் பஸ் ஏறிட்டேன். கடைசியில பார்த்தா ஏரல் கிடையாது, அதுக்கு முன்னாடி இறங்கி ஏதோ ஒரு ஊருக்குள்ள. ஓ, உங்களோட கவலை எங்களுக்கு தெரியுது. நாங்க வந்து டீம்ல இத பத்தி பேசுறோம். நம்ம வந்த ரூட் இதானா? படாத பாடு படுத்தி விட்டுட்டாங்க அந்த ஒரு நாள். ஓகே, அதனால அதுல இருந்து நான் வந்து பெர்ஃபெக்ட் டைமிங்ல வந்து இன்னைக்கு கூட கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தா என்ன. ஓகே, இனி வந்து சேஃபா இருங்க. ஓகேவா? ஓகே, நம்ம டான்சர், நம்ம டீம் யாரு? நீங்க ஒரு மைக்ல சொல்லுவீங்களா? எப்படி? கேரளா நடன புயல். கேரளா நடன புயல். பபிஷா, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க. பபிஷா, அவங்க நிறைய சொல்லணும். அவங்க ரொம்ப வருஷமா டீம்ல இருக்காங்க, நிறைய சொல்லுங்க. சூப்பரா இருந்துச்சு. டீமை பத்தி சொல்லணும்னா சூப்பர் டீம் தான், என்ஜாய்மெண்ட். இப்போ மற்ற டீம்லனா வருவாங்க போவாங்க அப்படியே போயிட்டே இருப்பாங்க. ஆனா இந்த டீம்ல எல்லாருமே ஒரு குடும்பமா ஃபேமிலியா என்ஜாயா சூப்பரா இருக்கு. தேங்க்யூ. இதுவரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. அப்பப்போ சின்ன சின்ன ப்ராப்ளம் தாண்டி தினேஷ் அண்ணாவை பத்தி சொன்னா எல்லா விஷயத்துலயும் ஓகே பெர்ஃபெக்ட் தான். டைம் சொன்ன மாதிரி தான், டைமுக்கு கரெக்டா வரலன்னா திட்டுறாங்க, அதெல்லாம் ஓகே தான். அது எல்லா டீம்லயும் இருக்க வேண்டியதுதான். அப்புறம் வேற தப்பா எல்லாம் சொல்றதுக்கு எதுவுமே இல்லை. ஓகே, பர்ஃபெக்ட் தான். அதே மாதிரி தான் கதீஜாவும் சூப்பர். அவங்க நம்ம கிட்ட ரெஸ்பான்ஸ் நல்லா பண்றதுனால தான் நாங்களும் இந்த டீம்ல இருக்கோம். இல்லைன்னா எப்பவுமே ஓடி போயிருக்கோம். வெளியில நிறைய ப்ரோக்ராம்ஸ் வருது, ஆனா நாங்க எங்களுக்கு போறதுக்கு பிடிக்கல. அப்படி இருக்கோம். சில பிரச்சனைகள் வந்தாலும் எங்களுக்குள்ள பேசி முடிச்சிட்டு அப்படியே இருப்போம். ஆனா சிலவங்க நினைப்பாங்க எப்படா வெளியே போவோம் அப்படின்னு. போக மாட்டோம். அப்படி எல்லாம் நினைக்க மாட்டேன். எனக்கு உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஒன்ன சொல்லலாமா, எதிர்பார்த்துட்டு இருக்கீங்கல்ல, அவங்களுக்கு சொல்றோம். போக மாட்டோம், இங்கே இருப்போம். ரம்யாட்ட கேளு. ரம்யாட்ட இல்லையே. சரி, ஓகே. அந்த அண்ணன் வலி மாறி வந்துட்டோம். ஓகே गाइस, ரொம்ப தேங்க்ஸ். இவங்க vlog எடுக்கன்னு சொல்லிட்டு நாங்க வரும்போது சூப்பர் ரோட்ல வந்தோம். இப்ப பாருங்க கரெக்ட் போனா ரோட்ல கொண்டு விட்டாங்க. பேசி சொல்லியான்னு என்ன ஐஸ் வச்சுட்டாங்க. இங்க பாருங்க, இதான் வந்து நம்ம டீம் வந்து ஓனர். டீம் ஓனர். அது ஊருக்கே தெரியும். செலிபிரிட்டி சொன்னா ஏத்துப்பீங்க. நம்ம கத்திஜா செலிபிரிட்டியை நீங்க வந்து இனிமேல் யூடியூப் பிளாக்ல ஃபுல்லா பார்த்து கஷ்டப்படுங்க. தேங்க்யூ. ஓகே गाइस, ரொம்ப தேங்க்ஸ் டியர்ஸ். ஓகே, ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் வந்து வீடியோ வந்து ஃபுல்லா பார்த்துருப்பீங்க. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ்ல நான் வந்து உங்களை மீட் பண்றேன். ஓகே, எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. எல்லாரும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஓகே, பை.